ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது என்ன ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஸ்டமர் சர்வீஸ் ஒர்க் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப் போஸ்டிங் வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயில்டாக உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை காட்டி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வேணும்னா நம்ம பிளாக் சைட்டில் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சிடிஎஸ் அக்சென்ச்சர்லேருந்து லேட்டஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் பற்றி வீடியோ எல்லாமே நாங்கள் டீட்டெயில்டாக நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். அதுக்குண்டான லிங்க்கும் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் போட்டிருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. அதுவும் வந்து இது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கான்ட்ராக்டர் ரோல் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிமோட் பொசிஷன் தான். லொக்கேஷன் வந்து இந்தியாவில் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அதோட ஓவர்வியூ எல்லாமே அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓவர்வியூ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட ஓவர்வியூ. ஓகேங்களா? இந்த கேட்கஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. அது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரிமோட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா அந்த கம்பெனி பற்றின ஒரு ஓவர்வியூ வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் வந்து மும்பைக்கு வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் ரெக்வயர்மெண்ட் ஆர் கம்பெனி ஆர் டீம் ஈவெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் வந்து மும்பைக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து 5 days தான் ஒர்க்கு. ஸோ 2 நாள் வந்து வீக் ஆஃப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வித் 2 ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்ஸ். ஓகேங்களா? ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து 9 o'clock, அதாவது 9 hours வந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் வந்து 1 hour வந்து இன்க்ளூடிங் வந்து லஞ்ச் பிரேக் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் ஷிஃப்ட் வந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்னா 8 o'clock ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு வந்து 4 o'clock ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த இதில் வந்து என்ன வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து கிளைண்ட்டோட குவரிஸுக்கு வந்து நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி அதுக்கு வந்து ரெசல்யூஷன் கொடுக்கணும். எதில் ரெசல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இமெயிலில் ரெசல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிளைண்ட் கொடுக்குற டேட்டாவெல்லாம் வச்சு நம்ம சிஸ்டமில் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா? என்கொயரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். அது வந்து ஒரு ஒர்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து மெயிலிருந்து எதாவது அசைன்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் செட்டப் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டைம்லி டெலிவர் கொடுக்கணும். கிளைண்ட்டுக்கு எல்லாமே இந்த அபோவ் ஒர்க் என்னென்ன கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து டைம்லி டெலிவரி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெலிவரி டீமோட எஃபெக்டிவாக கம்யூனிகேட் பண்ணி கிளைண்ட் ரெக்குவயர்மெண்ட்டை கேதர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபீட்பேக் வாங்குறது, அதுக்கப்புறம் அட்ரஸ் கம்ப்ளைண்ட் அதெல்லாமே, அதுக்கப்புறம் ப்ராப்பராக ரெசல்யூஷன் கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒர்க் எல்லாமே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் ஜாப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்லாதனாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் போதும். அப்புறம் பேசிக்காக வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுற தெரிகிற மாதிரி ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் இருக்கணும். ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற டாஸ்க்கை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுற எபிலிட்டி இருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் என்ன வந்து அப்ளிகேஷன் போடும்போது என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கீங்கன்னா வந்து அவங்க செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்க்ரீனிங் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் 2 to 3 இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதை வச்சு தான் வந்து அவங்க வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே வந்து மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி வந்து ஒரு சில கம்பெனியோட பாலிசி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த அப்ளை அந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே உள்ள அப்ளை பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேஜ் ஓப்பன் ஆகும். அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து உங்கள் இமெயில் ஐடியை கொடுத்து அக்செப்ட் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணி அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு ஒரு டெமோ வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டெமோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டெமோ வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இது மட்டும்